பிரதமர் மோடி அங்க பேசும்போது ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு காத்து பாஜக பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காத்து இந்த பக்கம் வீசணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகளோட களத்துக்கு பிஜேபி போயிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, வந்தேரிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற அந்த கேம்பெயின் தான் அவங்க பிரதானமான ஒரு கேம்பெயின். பங்களாதேஷிய சொல்றாங்களா இல்ல பங்களாதேஷின்ற பேர்ல வேற யாரையும் சொல்றாங்க? இந்த மாநிலத்துடைய ஐடென்டிட்டியை மாற்ற போறாங்க, இந்த மாநிலத்துடைய அந்த முகப்பே மாறப்போகிறது அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அது உண்மையா? எங்க உண்மை? அதுக்கான டேட்டா எங்க இருக்கு? இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல பெரிய அளவுக்கு வில்லன்களாக யாரை சித்தரிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவர்களை பற்றி பேசுவதில்லை, ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சாங்க. இன்டீரியர் வில்லேஜஸ்ல பிஜேபி வேலை செஞ்சிருக்கு, ட்ரைபல் வில்லேஜ். காங்கிரஸும் ஜேஎம்எம்மும் அந்த பகுதிகளுக்கு போல அந்த எஸ்டி சீட்ஸில் 28 தொகுதிகளில் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 தொகுதிகளாச்சும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு பார்ட்டியை பிரேக் பண்ணுறது, போச் பண்ணுறது, இது எல்லாமே பிஜேபி பல மாநிலங்களில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, இல்லை எங்களுக்கு ஆதரவாக இருங்க. அதனால் நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும்தான் பிஜேபி வேலை பார்க்குது அப்படின்லாம் கிடையாது. அங்கே 10 ரெபல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த 10 ரெபல்ஸையும் மறுபடியும் உள்ளே இப்படி கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் இங்கே ஊழலில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார்கள்னு பிரச்சாரத்தை முன் வச்சே போயிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் முதலமைச்சராக இருந்தாலும் கைது பண்ணுவாங்க. மிரட்டுறாங்களா டைரக்டா? அப்படிதான் பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் தான் பிஜேபியோட பலமாக மாறுகிறது. அவங்க தயாரிப்பு வேலைகளோட போனா கூட இந்தியா கூட்டணியோட பலவீனம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. ஒரு முனிசிபாலிட்டி எலெக்ஷன்னா கூட அமித்ஷா கலந்து வந்துடுறாரு. காங்கிரஸ்ல அதே மாதிரியான ஒரு உணர்வோட ஒரு எலெக்ஷனை அவங்க சந்திக்கிறாங்களா அப்படின்னா, இந்த தேர்தல்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காங்கிரஸ் வேணும்னா ஒரு புக் எழுதலாம், ஜெயிக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் தோற்பது எப்படி அப்படின்னு விளக்கம் கொடுத்து ஒரு புக் எழுதலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஒரு வழியா முதற்கட்ட வாக்குப்பதிவை நோக்கி நகர்ந்து வந்தாச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அங்க பிஜேபி மற்றும் ஜேஎம்எம் காங்கிரஸ் அலையன்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை களத்துல யூஸ் பண்ணி வாக்குகளை கவர முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அஹமத் இணைஞ்சிருக்காரு. ஹாய் சார். ஹலோ சார். இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவுடைய கடைசி பிரச்சார நாள் அன்னைக்கு பிரதமர் மோடி அங்க பேசும்போது ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு காத்து பாஜக பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாவே பாஜக பக்கம் தான் வீசுதா? ஜார்க்கண்ட் மாதிரி ஒரு சின்ன மாநிலத்துக்கு 2 ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்துறதே ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். நீங்கள் 81 தொகுதிகள் தான் இருக்கு. இந்த தேர்தலில் எதுக்கு 2 ஃபேஸ் நடத்தணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, இந்த தேர்தலை நீங்கள் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா இதோட சேர்த்தே நடத்தி இருக்கலாமே, தனியாக மகாராஷ்டிராவோட ஏன் நடத்துகிறார்கள்? அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு காற்று இந்த பக்கம் வீசணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகளோட களத்துக்கு பிஜேபி போயிருக்காங்களா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு வருது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு 234 தொகுதிகளுக்கு ஒரே நல்ல தேர்தல் நடத்திடுறீங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன மாநிலத்துக்கு, ஒரு 4 கட்சி 5 கட்சி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு உங்களுக்கு 2 ஃபேஸில் எலெக்ஷன் நடத்துவதே பல கேள்விகளை எழுப்புது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த சின்ன மாநிலங்களில் தான் பிஜேபி குறி வைக்கிறது. நீங்கள் அவங்களுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2014 சின்ன சின்ன மாநிலங்களில் ஈஸியாக போய் போலரைஸ் பண்ணி, லைக் நார்த் ஈஸ்ட் சைடு, அதே போல் சின்ன மாநிலங்களில் எப்படியாச்சும் ஒன்று அவங்களுடைய ஆட்சியை அமைப்பது அல்லது அவங்களுடைய தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது. இதை ரெண்டையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதி தான் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை இங்க கொண்டு நிறுத்தியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஹிமந்த பிஸ்வ சர்மாவை நார்த் ஈஸ்டுக்கான கோஆர்டினேட்டர். அவர் அசாம் முதலமைச்சர் மட்டும் கிடையாது, அந்த என்டையர் நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கே அவர் தான் அந்த என்டிஏக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறார். அவர் கால் வைக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் போய் அவர் பண்ற அந்த போலரைசிங் கேம்பெயின் இருக்கு இல்லையா, ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு.
ஜார்க்கண்ட்லேயும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதை ஜார்க்கண்டில் அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளில் அவங்க வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. அந்த பகுதிகளெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு அரசியல் அப்படின்றத உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிஜேபி முன்னெடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, வந்தேரிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற அந்த கேம்பெயின் தான் அவங்க வந்து பிரதானமான ஒரு கேம்பெயினா இருக்கு. பங்களாதேஷியே சொல்றாங்களா இல்ல பங்களாதேஷின்ற பேர்ல வேற யாரையும் சொல்றாங்க? அவங்க பங்களாதேஷில இருந்து வந்த இமிகிரண்ட்ஸ் உள்ள வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, இந்த மாநிலத்துடைய ஐடென்டிட்டியை மாத்த போறாங்க, இந்த மாநிலத்துடைய அந்த முகப்பே மாறப்போகிறது அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது உண்மையா? எங்க உண்மை? அதுக்கான டேட்டா எங்க இருக்கு? அதற்கான ஏதோ தரவுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நீங்க 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்து, அதுவும் வெஸ்ட் பெங்காலோடைய பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒடிசாவோட பார்டர் இருக்கு, பல மாநிலங்களோட ஜார்க்கண்ட் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது. அப்படின்னும் போது உங்களுக்கு எங்க எப்படி வாய்ப்பு இருக்கு? அதுவும் நீங்க 1-2 டிஸ்ட்ரிக்ட்ஸோட வெஸ்ட் பெங்காலோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜார்க்கண்ட் ஷேர் பண்ணக்கூடிய அந்த பார்டர் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா 1-2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒடிசாவோட ஷேர் பண்ணுது. இப்போ அதை தாண்டி உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உள்ள வந்து ஒரு மைக்ரேஷன் நடந்திருக்கு, ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் என்பது பேசப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து 200 வருஷமா அங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களெல்லாம் வந்து வில்லன்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இந்த தேர்தலில் நம்ம அதை பார்க்குறோம். வாலண்டியரா பயத்தை விதைக்கிறாங்களா? பயத்தை விதைக்கிறது தான், அவ்வளோதான். அது விதைச்சு அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது அல்லது கூடுதலான சீட்ஸை வந்து ஜெயிப்பது அப்படின்றது தேர்தல் உத்தியாக இருக்கிறது. ஆனால் அது என்ன மாதிரியான ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணுது அப்படின்றது வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அது காலங்காலத்துக்கும் வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஆனால் பாஜகவுக்கு என்ன, அவங்க வந்து எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஜார்க்கண்டில் வந்து பெரிய அளவுக்கு வில்லன்களாக யாரை சித்தரிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்துவர்களை. இன்னைக்கு கிறிஸ்துவர்களை பற்றி பேசுவதில்லை. RSS உடைய அந்த வனவாசி கல்யாண் கேந்திராவுடைய கூட்டங்கள்லேயே வந்து கிறிஸ்துவர்களை பற்றி அவ்வளவாக பேசுவதில்லை. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சாங்க, இந்த பொய்யை தான் இவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால இப்போ வண்டி வந்து வேற பக்கம் நவருது. இப்போ ஹேமந்த பிஸ்வா சர்மா போன்றவர்கள்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நரேட்டிவை கிரியேட் பண்றாங்க. இப்போ அதை உறுதி செய்வதற்கும் அதை உண்மை என்று நிரூபிப்பதற்கும் இடி ரெய்ட்ஸ் எல்லாம் வந்து இது தொடர்பாக நடக்கிறது. இது தொடர்பாக மக்கள் பேசுறாங்க. ஒரு ட்ரைபல்ஸ் மத்தியில ஒரு எனிமியா நீங்க கிரியேட் பண்ணும் இல்லையா, இப்போ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில். இது என்ன மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே பிஜேபி வந்து ஓபிசி ஓட்ஸுக்கு குறி வைப்பாங்க. பெரும்பான்மையாக எந்த சமூகம் இருக்கோ அந்த சமூகத்தை விட்டுட்டு ஓபிசி ஓட்ஸுக்கு குறி வச்சு அவங்கள கன்சாலிடேட் பண்ணி எடுத்துக்கிறது, மற்ற சமூகங்களுடைய வாக்குகளை எடுத்துக்கிறது தான் குறியா இருக்கும். ஜார்க்கண்ட்ல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து பழங்குடியின வாக்குகளுக்கு குறி வச்சிருக்காங்க. அவங்க தான் அங்கே மெஜாரிட்டின்றனால. கடந்த முறை வந்து அவங்களால மொத்தம் இருக்க 28 பழங்குடியின தனி தொகுதிகளில் 2 மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ அவங்க பழங்குடியின தனி தொகுதிகளுக்கு குறி வச்சிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க இந்த முறை வந்து கூடுதலாக இடங்களை பிடிக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. ஏன்னா 2014 ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2019 அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆச்சு, 25 சீட்ஸ் ஆச்சு. அதில் தான் நீங்கள் சொன்னது அந்த 2 சீட்ஸ் மட்டும். இப்போ அவங்களுடைய குறி என்னன்னா, அந்த எஸ்டி சீட்ஸில் 28 தொகுதிகளில் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 தொகுதிகளாச்சும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைபல் லீடர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து நிறைய முகங்களை நிற்க வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட். அவங்களுக்கு நான் ட்ரைபல் ரீஜன்ஸில் பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து வாக்குகள் என்பது இருக்கிறது, நமக்கு ஒரு ஆதரவு தளம் என்பது இருக்கிறது. ட்ரைபல் ஏரியாஸில் நமக்கு இல்லை அப்படின்றத உணர்ந்திருக்கிறார்கள். அதை நோக்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இப்போ அந்த இடத்துல தான் அங்கே ஒரு எதிரியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி முஸ்லீம் கேம்பெயினும், அதே போல் பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற அந்த கேம்பெயின், வந்தேரிகள் அப்படின்ற
அந்த பிரச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது எங்களுடைய நியூஸ் மினிட்டுடைய ரிப்போர்ட்டர் ஹரிதா ஜான் பல பகுதிகளுக்கு ஜார்க்கண்ட் போயிட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் வில்லேஜஸ்ல பிஜேபி வேலை செஞ்சிருக்கு, ட்ரைபல் வில்லேஜஸ். காங்கிரஸோ ஜேஎம்எம்மோ அந்த பகுதிகளுக்கு போல, ஆனா பிஜேபி போயிருக்கு. அங்க போய் மோடியோடைய மாஸ்க் கொடுக்கறது, தொப்பி கொடுக்கறது, அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்கறது, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் மத்தியிலெல்லாம் வந்து யாருமே எங்களை வந்து பார்க்கல. ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது, ஜேஎம்எம் தான் வந்து நாங்க வாக்களிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு ஆண்டுகள், ஆனால் ஜேஎம்எம் எங்களை வந்து பார்க்கல அப்படின்ற அந்த வருத்தங்களை அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி அங்கே போய் ரீச் ஆகிருக்கு, பிஜேபி அங்கே போய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது ஒரு எஃபர்ட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரி, அவங்க அந்த அந்த பிளானிங் எல்லாம் வந்து இன்னைக்கு தேர்தல் வருது அப்படின்னும் போது 3 மாதம்லாம் பண்ணுறதில்ல, தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிளான் எல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிவாக கிரவுண்ட்லேருந்து ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்க்கலாம், உங்களுக்கு ஜார்க்கண்டில் பார்க்கலாம். ஹரியானாவில் என்ன நடந்துச்சு, ஹரியானாவில் வந்து வெளி தோற்றத்தில் நீங்கள் பொதுவாக பேசும்போது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை எப்படி பெற வேண்டும் அப்படின்ற உக்திகளை அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக கையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறது. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு நான் ட்ரைபல் ஏரியாஸில் நமக்கு வாக்குகள் வந்துடும், ஆனால் ட்ரைபல் ஏரியாவில் நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா ஜேஎம்எம் நீங்கள் வந்து காலி பண்ணலாம். ஜேஎம்எம் உடைய ஓட் பேங்க் எங்க இருக்கு, ட்ரைபல் ஏரியாஸ்ல தானே இருக்கு. ஹேமந்த் சோரனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது ட்ரைபல் ஏரியாஸ் தானே. இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணோம்னா ஜேஎம்எம் தான் அதிக இடங்களை பெற முடியும். காங்கிரஸை விட, காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும் ஜேஎம்எம் அதிக இடங்களை பிடிக்க முடியும். இப்போ ஜேஎம்எம் உடைய இடங்கள்ல நம்மளால எந்த அளவுக்கு டேமேஜை கிரியேட் பண்ண முடியுமோ அதை நாம கிரியேட் பண்ணோம்னா ஜேஎம்எம்க்கு ஒரு செட்பேக் அப்படின்றது ஏற்படும். அப்போ அங்கே வந்து அதன் மூலமாக நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஃபால்ஸ் நேரேட்டிவ்லாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷி மைக்ரன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக அன்னைக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் வந்து யூஜிசியை கொண்டு வரோம் அப்படின்றாங்க. இப்போ யூஜிசியை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் ட்ரைபல்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யூஜிசியை கொண்டு வந்தாங்கன்னா ட்ரைபல்ஸ் உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு எதிராக மாறும். ஆனா அந்த பிரச்சாரத்தை இவர்கள் வலுவாக இந்தியா கூட்டணியர் எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க ஜார்க்கண்ட்ல போய் என்ன சொல்றாங்க, நேஷனல் என்ஆர்சி கொண்டு வரோம் அப்படின்றாங்க. என்ஆர்சி எதற்காக கொண்டு வரீங்க நீங்க ஜார்க்கண்ட்ல? அப்போ நாங்க இங்க வந்து பங்களாதேஷி மைக்ரன்ஸ் உள்ள வந்துட்டாங்க, பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் உள்ள வந்துட்டாங்க, அவங்க ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த தேர்தலில் பிஜேபியோட உக்தியாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் சொன்னீங்க இந்த ஹேமந்த் சோரனுடைய அந்த ஓட் அந்த கன்சால்டேஷனில் வந்து ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட இன்டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. அதோட ஒரு பாட்டு தான் சம்பாய் சோரனை உள்ளே எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பார்ட்டியை பிரேக் பண்ணுறது, போச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிஜேபி வந்து பல மாநிலங்களில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, இல்லை எங்களுக்கு ஆதரவாயிருங்க, இவ்வளோதான், இதுதான் டீல். இப்போ அங்கே வந்து சம்பாய் சோரன் வந்து அவருக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் ஏற்பட்ட அந்த மனஸ்தாபம் இதை பயன்படுத்தி அவரை ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ அவரை வச்சுக்கிட்டு அவரை எப்படி ஹேமந்த் சோரனை எப்படி வீக்கன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. அதை தாண்டி பிஜேபிக்கும் சில லீடர்ஸ் இருக்காங்க, அர்ஜுன் முண்டா போன்றவர்கள்லாம் வந்து லீடர்ஸ் இருக்காங்க. பட் அவர்கள் மீதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. புது புது ஃபேஸஸை உள்ளே இறக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் அசாம் முதலமைச்சரை வந்து நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பயன்படுத்தினீங்க, திரிபுராவில் பயன்படுத்தினீங்க, மற்ற நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்லாம் பயன்படுத்தினீங்க. இப்போ நீங்கள் ஜார்க்கண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. ஒடிசால அவருடைய ரோல் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. முன்னாடி மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே போனப்போ கூட்டிட்டு போய் அவர் எம்எல்ஏஸ் தங்க வச்சதே கரெக்ட். அப்போ அந்த அளவுக்கு அவரை வந்து அந்த ஏரியாவில் அவரை வந்து ஒரு முகமாக பிஜேபி வளர்க்குறாங்க. ஏன்னா அங்கே போய் பிஜேபி என்ன நினைக்குதோ அதை அவர் செய்து முடிக்கிறார், அந்த விஷயங்களை அவர் செய்து முடிக்கிறார். அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் அங்கே ஜேஎம்எம் இது ஜார்க்கண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஓகே, ட்ரைபல் வெல்ஃபேரை பற்றி பேசுகிறாங்க, டெமோக்ரஸியை பற்றி பேசுகிறாங்க, ஆதிவாசிஸுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்களும் வந்து பல்வேறு விதமான பிரச்சாரங்களை வந்து உள்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க.
ஆனால் அந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல கை கொடுக்க போகிறது அப்படின்றத நம்ம அந்த பிரச்சாரம் எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் பண்றதா இல்ல இந்தியா அலையன்ஸ் பண்றதா? இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்ப பண்றாங்க. இந்தியா அலையன்ஸ் என்ன பண்றாங்க? இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இப்போ அதாவது நீங்க வந்து லோக் தந்திர பச்சாவ் ஆந்தோலன் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அவங்களா தானாக முன் வந்து இந்த மாநிலத்துக்கு ஒரு ஆபத்து என்பது ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசியலை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சியில பிஜேபி ஈடுபடுது அப்படின்னும் போது அதை எதிர்த்து கவுண்டரா கன்சால்டேட் ஆகி வரக்கூடிய ஒரு கிராஜுவலான ஒரு நார்மலான ஒரு பிரச்சாரம் தான் அது. ஆனால் அதை என்னன்னா உங்களுக்கு அதை காங்கிரஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பயன்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒடிசா பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய இன்டீரியர் வில்லேஜஸ், ட்ரைபல் வில்லேஜஸ்ல பிஜேபி போயிருக்கு, காங்கிரஸ் போல, ஜேஎம்எம் போல அப்படின்னா அது என்ன மெசேஜ் அதை கன்வே பண்ணுது? அப்ப எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டோட ஜேஎம்எம்மும் காங்கிரஸும் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றதும் வந்து இதுல பல கேள்விகளை எழுப்புது. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மாநிலங்கள்லாம் வந்து பிஜேபியால ரொம்ப ஈஸியா உள்ள போய் ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணி ஆதிவாசி மக்கள்ல அவன் அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த விஷயத்த நம்பணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வந்து இது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வேற ஒரு கதையை கொண்டு வருவாங்க. பட் அந்த சமயத்துல ஒரு ஒரு புது கதையை உருவாக்கி அவனை நம்ப வச்சு அவனுடைய வாக்குகளை எப்படி பெறணும் அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம மக்களை எப்படி தற்காப்பது, அந்த மக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அந்த மக்களை எப்படி பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது வந்து ஒரு எலெக்ஷன்ல இன்னொரு எலெக்ஷன்ல நடக்க வேண்டிய வேலை இல்லை. அது ஒரு தொடர் வேலையாக இருக்க வேண்டும். அதை யார் பண்ணணும்? அதை ஜனநாயக சக்திகள் தான் பண்ணணும். அது ஒரு சில அமைப்புகள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலா பிஜேபி வந்து இந்த அளவுக்கு இன்டீரியர் பார்ட்ஸ் வரைக்கும் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் அவங்களுக்கான கட்சிக்குள்ள இருக்க ரிபல்ஸே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா வந்து என்னன்னா 1 வீக் முன்னாடி வரைக்கும் அவங்க 30 ரிபல்ஸை வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. 30 பேருமே தலைவர்களாக தான் இருந்திருப்பாங்க, அதனால தான் அவங்க ரிபல்ஸா இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிபல்ஸ் வந்து புதுசா உருவாகும் போது இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பலனளிக்காத ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு போய் நிறுத்திடாதா எலெக்ஷன் வரும்போது? உங்களுக்கு என்னன்னா இப்ப ரெபல்ஸ் நிக்கிறாங்க, ரெபல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா ரெபல்ஸையும் வந்து உள்ள கூப்பிட்டுப்பாங்க. மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். நீங்க காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க? காஷ்மீர்ல புது கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் உள்ள வந்துருச்சு. இல்ல ஆக்சுவலா வந்து காஷ்மீர்ல பிஜேபியுடைய தலைவரே வந்து சொல்லியிருந்தார், நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ஆதரிக்கிறோம். நீங்க பிஜேபி வந்து ஜமாத்தே இஸ்லாமிக்கும் பிஜேபிக்கும் வந்து பிஜேபி அதிகமா விமர்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜமாத்தே இஸ்லாமி. ஆனா அங்க காஷ்மீர்ல ஜமாத்தே இஸ்லாமி வந்து போட்டியிடுவதற்கு அவங்க அனுமதிச்சாங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க எவ்வளவு ஓட்டு யாரெல்லாம் பிரிக்கிறாங்களோ பிரிச்சா நல்லது அப்படின்றதுதான் வந்து பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு ஓட்டுகளை இவ்வளவு வாக்குகளை இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுல நாம வந்து இவ்வளவு வாக்குகளை செக்யூர் பண்ணா போதும் அப்படின்ற அளவுல டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றத அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுல ஒரு ரெபல்ஸ் 2 ரெபல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களையும் பிடிச்சி உள்ள போடு அப்படின்றதும் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அதனால நீங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும்தான் வந்து பிஜேபி வேலை பார்க்குது அப்படின்லாம் கிடையாது. அங்க 10 ரெபல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த 10 ரெபல்ஸையும் வந்து மறுபடியும் உள்ள இப்படி கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க முன்கூட்டியே யோசிச்சு பண்றாங்க. பட் இதே மாதிரியான ஒரு பிளானிங்கோட அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ வேலை செய்யறாங்களா அப்படின்னா நாம வந்து அது தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் அதை சொல்ல முடியும். ஆக்சுவலா என்னன்னா இந்தியா கூட்டணியில இப்ப வரைக்குமே வந்து யார் எந்த தொகுதியில போட்டி போடுறாங்க, எவ்வளவு போட்டி போடுறாங்கன்ற மாதிரியே தெரியல. ஏன்னா பல இடங்கள்ல வந்து ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்டாவே போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வந்து இந்த சீட் ஷேரிங் ப்ராசஸா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு அந்த கூட்டணி ஒரு வியூகத்தோட அவங்க இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்களா அப்படின்னா அதுலயே வந்து 1008 பிரச்சனை இருக்கு. நீங்க மகாராஷ்டிராவில் போடுற எஃபர்ட் வந்து நீங்க ஜார்க்கண்ட்ல போடுறது இல்லை. மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் பிஜேபி ஜார்க்கண்டை வச்சு ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பின்னடைவு ஏற்படுது, ஆனா அதை எப்படி சரி பண்றாங்க? ஹரியானா பாத்தீங்களா நாங்க தக்க வச்சுட்டோம் அப்படின்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து ஒரு பிளான் A பிளான் B அப்படின்ற அளவுக்கு பண்றாங்க. பட் அது இன்னொன்னு இந்தியா கூட்டணிக்கு அது போதாது. இந்தியா கூட்டணியிலேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே 1008 பிரச்சனைகள் இன்னும் இருந்துகிட்டு. இந்த சீட் ஷேரிங் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஏராளம்.
இவங்க போய் ஒருத்தர் சந்திச்சுட்டாலும் பேசிக்கிட்டாலும் முரண்பாடுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது ஜேஎம்எம்ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு சீட் கொடுத்துருக்காங்க. அதிருப்தி அப்படின்றது கடுமையா இருக்கு. நீங்க ஜேஎம்எம் என்ற கட்சி மீது, கட்சி தலைவர்கள் மீது அதிருப்தி இல்லைன்னா கூட அந்த லோக்கல் கேண்டிடேட் மீது, லோக்கல் எம்எல்ஏஸ் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தான் வந்து பிஜேபி அவங்களுடைய வியூகத்தை அமைக்கிறாங்க. நீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க, அதாவது கடந்த 10 வருஷத்துல ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன்னா கூட, ஒரு முனிசிபாலிட்டி எலெக்ஷன்னா கூட அமித்ஷா கிளம்பி வந்துடுறாரு பிரச்சாரம் பண்றதுக்கு, மற்றவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனால் காங்கிரஸ்ல அதே மாதிரியான ஒரு உணர்வோட ஒரு எலெக்ஷனை அவங்க சந்திக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறி. ட்ரூ. ஏன்னா ஜார்க்கண்ட்ல கடைசி இந்த 5 நாள்ல மட்டுமே நரேந்திர மோடி வந்து, பிரதமர் நரேந்திர மோடி 3 இடங்கள்ல வந்து பேரணி நடத்திருக்காரு. நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், பிரதமர் அந்த களம் வந்து தனக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது தான் வந்து அவங்க நிறைய முறை போய் வந்து அதை இது பண்ணுவாங்க. ஓகே, ஒடிசால அதை பார்த்துருப்பீங்க நீங்க. ஒடிசா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒடிசா வந்து பிஜேபிக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு. பட் அது பிஜேபி ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயத்த வந்து அவங்க கரெக்டா புரிஞ்சு வச்சதுனால்தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாங்க, பெரிய அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டியன், விகே பாண்டியன் என்ற ஒரு நபரை வந்து, ஒரு தனி நபரை வந்து வில்லனாக மாற்றி ஒரு மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பிஜேபியால் ஜெயிக்க முடியுது அப்படின்னும் போது, இந்த 81 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு. அப்போ அக்கு வேற ஆணி வேற அதை பிரித்து வச்சு எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருப்பாங்க. பட் அதே மாதிரியான ஒரு எஃபர்ட் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறதா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பல இடங்கள்ல வந்து பண்ற ஒரு தவறு என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் தான். இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் தான் வந்து பிஜேபியோட பலமாக மாறுகிறது. அவங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க தயாரிப்பு வேலைகளோட போனா கூட இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. உதாரணம் ஹரியானா, சமீபத்திய உதாரணம் ஹரியானா. ஹரியானாவில் உங்களுக்கு வந்து நீங்க ஷைலஜா வந்து ஓரம் கட்டினது, ஷைலஜா குமாரி ஓரம் கட்டினது, அவங்களுக்கு சீட்ஸ் கொடுக்காது, அவங்க ஆதரவாளர் கொடுக்காது. அப்போ உடனே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல 2 பேருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு. வேற கூப்பிட்டாங்க. ஹூடாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு, அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு. நீங்க ஒரு நண்பர் தான் சொன்னாரு, பாஜக வந்து ஜெயிக்கிற ஒவ்வொரு தொகுதியும் வந்து காங்கிரஸ் உடைய அலட்சியத்தினால, காங்கிரஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ்னால. மத்திய பிரதேஷ்ல கமல்நாத் வந்து வெளியே வந்து பிரச்சாரமே பண்ணல பெரிய அளவுக்கு. அப்புறம் எப்படி பிரச்சாரம் பண்ணாம நீங்க எப்படி ஒரு மாநிலத்துல ஜெயிப்பீங்க? ஒரு வியூகம் இல்லாம நீங்க எப்படி ஒரு மாநிலத்துல ஜெயிப்பீங்க? அப்போ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை எப்போ காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ சரி செய்யுதோ அன்னைக்குதான் வந்து ஒரு சரியான போட்டி அப்படின்றது இருக்கும். அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி தான் உடைச்சு மாநிலங்களை உடைப்பாங்க, கட்சிகளை உடைப்பாங்க, அங்க ஆட்சி பிடிக்கின்ற அந்த நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறது வந்து நம்ம பல மாநிலங்கள்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல பெரிய ஷாக்கிங் எதுவும் இல்லை. பட் வந்து ஜேஎம்எம்ல ஹேமந்த் சோரனுக்கு வந்து இது வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி. சமீபத்துல தான் அவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டு இதுல பெயில்ல வெளில வந்திருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாரு அப்படின்னா திரும்பவும் அவரை கைது செய்யறதுக்கு எந்த நேரத்திலையும் வந்து பிஜேபி வந்து ரெடியா இருக்கலாம். ஏன்னா வந்து அங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணும் போதே தெளிவா சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் வந்து இங்க ஊழல்ல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பப்படுவார்கள்னு பிரச்சாரத்தை முன் வச்சே போயிருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? அவர் முதலமைச்சரா இருந்தாலும் கைது பண்ணுவாங்க. மிரட்டுறாங்களா டைரக்டா? அப்படிதான் பண்ணுவாங்க. முதலமைச்சரா இருந்தாலும் கைது பண்ணுவாங்க. நீங்க முதலமைச்சர் இல்லைன்னா நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. முதலமைச்சரா இருந்தாலும் நாங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவரே அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சிம்பத்தி ஃபேக்டர், இதெல்லாம் வந்து அவருக்கு உருவாகி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் அதே சமயத்துல அவர் பெயில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அதே மொமெண்டம் அவர் மெயின்டைன் பண்ணாரா? அதை எப்படி அவர் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாரு? லைக் கெஜ்ரிவால் மாதிரியோ அல்லது உங்களுக்கு உத்தவ் டாக்கரே மாதிரியோ. உத்தவ் டாக்கரேக்கு அந்த மொமெண்டம் ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. பட் உத்தவ் டாக்கரே கீழே இறங்கி போல. பட் அந்த மொமெண்டம் அவருக்கு சப்போர்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு சிம்பத்தி வேவ் அப்படின்றது இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இவருக்கும் வந்து ஆதரவாக அந்த வேவ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து 2024 எலெக்ஷன்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாஜக நினைக்குது.
உங்களுக்கு ஆதிவாசி ஏரியாவில் ட்ரைபல் ஏரியாஸில் பாஜக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு 2024 எலெக்ஷனில். அப்போ கூடுதல் நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு எஃபர்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்டீரியர் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பிஜேபியை வந்து ஜனதா பார்ட்டி அப்படின்றாங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி வெளியே, அங்கே வந்து ஜனதா பார்ட்டி அப்படின்றாங்க. எப்படி அடையாளத்தை மாத்துறாங்க பாருங்க, எப்படி உருமாறி வேற ஒரு அடையாளத்தோட அந்த மக்களை போய் வந்து கேன்வாஸ் பண்ணி அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுறாங்க. நீங்க கொண்டு வந்து அவங்கள பூத்துக்கு கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் வேலை. அந்த அளவுக்கு வாழ்வாசாவா போராட்டம் அப்படின்னா இந்த வேலையை வந்து ஹேமந்த் சோரன் பார்த்துருக்கணும், இந்த வேலையை அவர் செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அவங்க சீரியஸாகவே வந்து கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணுறாரு, இந்த தேர்தல்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காங்கிரஸ் வேணும்னா ஒரு புக் எழுதலாம், ஜெயிக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் தோற்பது எப்படி அப்படின்னு விளக்கம் கொடுத்து ஒரு புக் எழுதலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடியவங்க சில விஷயங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களில் வந்து காங்கிரஸ் எந்த இடத்துல தவறு செய்யுது அப்படின்றது தெரியுது. அதை எப்படி பாஜக பயன்படுத்திக்கூடாது, இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய தவறுகள், தவிர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து பிஜேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான. ஓகே, 2024 அந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஜேஎம்எம் அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லாஸ்ட் 2019 விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினருக்கான தனி தொகுதிகள். ஸோ இப்போவும் அவங்க வந்து அதே பழங்குடியினரை தான் குறி வைக்கிறாங்க. பிஜேபி மாதிரி இவங்களும் பழங்குடியினருடைய வாக்குகளுக்கு தான் குறி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜேஎம்எம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சர்னா கோட் வந்து கொண்டு வருவோம், நீங்கள் கேட்குற சர்னா கோட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹேமந்த் சோரன் வந்து விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணார் 2024 அந்த லோக்சபா எலெக்ஷன் அப்போ என்னைய ஜெயிலில் வச்சுட்டாங்கன்ற விக்டிம் கார்டு ப்ளே பண்ணார். இப்பவும் அதே தான் அங்கே வந்து பிரதானமாக இருக்க மாதிரி தெரியுது ஜேஎம்எம் பக்கம். ஸோ இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கலசி அந்த உணர்வு இருக்கு. நீங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும், நீங்க 2019 தமிழ்நாட்டில் என்ன உணர்வு இருந்துச்சு? 2019 அதிமுக வந்து அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே பிஜேபி மீதான கோபம் என்பது மக்கள் மத்தியில் அதிகரிச்சு. அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து ஜார்க்கண்ட்ல 2024 இருந்துச்சு. நீங்க கல்பனா ஹேமந்த் சோரனுடைய வைஃப் பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் அவங்க பேசினது என்னன்னா, நீங்க எங்களை அடக்க நினைக்கிறீங்க, ஆனால் ஜார்க்கண்ட் மாநில மக்கள் உங்களுடைய அந்த அடக்குமுறைக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்னு தான் பேசினாங்க. இப்போ அதே ஒரு கேம்பெயினை தான் இவங்களும் முன்னெடுக்கிறாங்க, ஜார்க்கண்டி ஜுகேகா நஹி அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் இருக்கு. ஏன்னா டெல்லியிலேருந்து உட்கார்ந்து நீங்கள் வந்து எங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள்லாம் அடக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு அடங்கி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் அதே சமயத்தில் அதே உணர்வு தான் வந்து மகாராஷ்டிராலையும் இருக்குது. நீங்கள் அடக்க நினைக்கிறீங்க, நாங்கள் அடங்க மாட்டோம், இந்த மாதிரி தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து அவங்க பிட்ச் பண்ணுறாங்க. ஆப்போசிஷன் அதை அப்படி தான் பிட்ச் பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சார வியூகங்களில் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும். பட் ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அந்த வியூகங்களில் தான் வந்து இந்தியா கூட்டணி கோட்டை விடுகிறதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, நீங்கள் லார்ஜர் தீமில் உங்களுக்கு ஒரு பெரிய நரேட்டிவ் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கலாம், அதை வசீகரிக்கக்கூடிய அளவில் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த லோக்கல் லெவலில் நீங்கள் போய் கீழே இறங்கி ஊர் ஊராக போய் மேனேஜ் பண்ணுறதுல வந்து நிறைய இடங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தவறு செய்கிறது. அது அந்த இடத்த தான் இவங்க நிரப்புறாங்க, அந்த இடத்த தான் இவங்க போய் ஓட்டை வந்து மாற்றி ஏதாவது ஒன்று மாற்றி ஓட்டை வாங்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாசாவ போராட்டம் தானே, அது போராடுறாங்க. நீங்கள் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுறதே, இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய பணம், பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ஆள்பலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மலையளவு இருக்கு. ஆனால் பிஜேபியை எதிர்த்து போராடுகின்ற இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வந்து நாங்கள் மக்களை நம்பி இருக்கோம், நாங்கள் கான்ஸ்டியூஷனுக்காக நிற்கிறோம் அப்படின்னு அதை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. எந்த இடத்துல பிஜேபி இந்த விஷயங்களை எல்லாம் வந்து வேறு விதமாக தங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற போலரைசிங் கேம்பெயின்.
இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஜார்க்கண்டில் கொண்டு வந்து பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நுழைக்கிறது, ஒரு எமோஷனல் இஷ்யூவை கொண்டு வந்து போடுறது, ஒரு எமோஷனல் கார்டை ப்ளே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்களாக இருக்குது. அப்போ இதெல்லாம் கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ், இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்தியா கூட்டணி இன்னும் கூடுதல் கவனத்தோடு அது செய்யணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.